புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். a very happy and healthy morning. இது டாக்டர் ஆன் கால்ல இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட பாரம்பரிய மருத்துவ முறையான ஆயுர்வேத மருத்துவ முறை குறித்து தகவல் கொடுக்கறதுக்காக டாக்டர் நம்மளோட நிகழ்ச்சியில இருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலை ரொம்ப அழகா மாடிஃபை பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள், தீராத உடல் வலி அண்ட் ஒபிசிட்டி, சைனஸ் போன்ற தொந்தரவு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு ஆயுர்வேதத்துல என்ன மாதிரி சிறப்பு சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. சோ எப்பவும் போல உங்களோட கேள்விகளை தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் கௌதமன் இருக்காங்க, ஆயுர்வேதா டாக்டர் ஃப்ரம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருந்து, அதாவது பாண்டிச்சேரி மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கௌதமன் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் டாக்டர். இப்போ பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவ முறைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய சிறப்பு சிகிச்சைகள் இருக்குது இதில். ஸோ இதில் இருக்கக்கூடிய சிறப்பு சிகிச்சைகள் பற்றின ஒரு சின்ன விவரம் எங்களுக்காக நிகழ்ச்சி தொடக்கத்தில். பொதுவாக ஆயுர்வேத மருத்துவ முறை அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. உடலை சுத்தப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் குணப்படுத்தக்கூடியது தான் ஆயுர்வேதத்தோட ரொம்ப சிறப்பான சிகிச்சைன்னு சொல்லுவோம். வாந்திக்கு மருந்து கொடுக்கறது, பேதிக்கு மருந்து கொடுக்கறது, உடலில் இருக்கக்கூடிய கெட்ட ரத்தத்தை நீக்கக்கூடிய பிளட் லெட்டிங் சொல்லக்கூடிய ஒரு தெரப்பி. அதே மாதிரி ரெண்டு வகையான எனிமா தெரப்பிஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று எண்ணெய்களை கொண்டு கொடுக்கக்கூடிய சிறிய வகை எனிமா, இன்னொன்று பெரிய கஷாயங்களை கொண்டு கொடுக்கக்கூடிய பெரிய வகை எனிமா. கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உறுப்புகளை சுத்தம் செய்வதற்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கில் சொட்டு மருந்து விடக்கூடிய ஒரு சிகிச்சை. ஸோ இந்த 5 வகையான சிகிச்சைகளை தான் பொதுவாக ஆயுர்வேதத்தோட சிறப்பு சிகிச்சைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட எந்த வகையான நோயாக இருந்தாலும், இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் நம்ம சொல்லக்கூடிய கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முட்டு வலிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈரல் செயல் குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சிகிச்சையை வச்சு நம்ம சரியான முறையில் அணுகணும்னா நல்லா மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே டாக்டர், நமக்கான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த பஞ்சகர்மா சிகிச்சை முறை குறித்தும் சரி, எந்தெந்த நோய் பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து சுபத்ரா பேசுறேங்க. ஹாய் சுபத்ரா, தொடர்ந்து பேசுங்க. என்ன கேள்வி உங்களோடது? நரம்பு சம்பந்தமான டாக்டர் பேசுறேங்க. ஓகே, இன்னைக்கு ஆயுர்வேத மருத்துவர் இருக்காங்கம்மா. உங்களோட நரம்பு சார்ந்த பிரச்சனை என்னன்னு நீங்க சொல்லுங்க. ஆயுர்வேதத்துல என்ன சிறப்பு சிகிச்சை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் கௌதமன் உங்களுக்கான பதில் கொடுப்பாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. எனக்கு 20 வருஷமா சுகர் இருக்குங்க. ஆனா போன வாரம் திடீர்னு வலது கை அப்படியே உணர்ச்சி இல்லாம போயிடுச்சு. எதையுமே சாமான தூக்க முடியல, வைக்க முடியல. உடனே போய் டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு ரிஸ்க் டிராப்னு சொல்லி பிசியோதெரப்பி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இன்னும் சரியா வரல. அதுக்கு மேல் பூச்சி என்ன தடவலாமா என்ன? பொதுவாக இதற்கு டயபெட்டிக் நியூரோபதி அப்படிங்கிறது பேர். ரொம்ப நாள் சர்க்கரை நோயினால் நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கோம்னா அதோட முதல் பக்க விளைவே உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறது தான் ஒரு பிரச்சனை. சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவாக ஷோல்டர் பெயின் சொல்லக்கூடிய ஃப்ரோசன் ஷோல்டரும், ரிஸ்ட் ட்ராப்னு சொல்லக்கூடிய மணிக்கட்டு செயலிழந்து போயிருக்கிறதும் பொதுவாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதற்கு ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா பிழிச்சல் சொல்லிட்டு ஒரு சிகிச்சை கொடுப்போம்மா. நம்ம ஆயுர்வேத மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா தன்வந்தரம் தைலம் அப்படின்னு ஒரு எண்ணெய் ஒன்று கிடைக்கும். அந்த எண்ணெயை நீங்கள் தினமும் காலையில் எழுந்த உடனே அந்த கை ஃபுல்லாக நல்லா தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுக்கணும். இது வெளிப்புறமாக நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே ஒரு 2 அல்லது 3 வாரத்திலேயே கைகளில் மீண்டும் இயக்கம் சாதாரண அளவுக்கு திரும்ப வரதை நீங்கள் பார்க்க முடியுமா? ஓகே, தன்வந்திர தைலம் டாக்டர் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால் நீங்கள் ஒத்தடம் கொடுக்கலாம்னு. மேற்கொண்டு நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆயுர்வேத மருத்துவரை நேரில் பார்த்து உங்களுக்கான சிறப்பு சிகிச்சைகள் நீங்கள் எடுக்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, குட் மார்னிங்மா. ஹலோ, குட் மார்னிங், வணக்கம். இது டாக்டர் ஆன் கால். புவனா பேசுறேங்க. ஹாய் புவனா, என்ன கேள்வி உங்களோடது? இல்ல, போன மந்த் இடுப்புல ஸ்ப்ரெயின் ஆச்சுங்க. உங்க வயசு என்ன ஆகுதுமா? 19. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கௌதமன் இருக்காங்க, ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. என்னோட ஏஜ் 19 ஆகுது. பேக்ல சத பரண்டிச்சுன்னு சொன்னாங்க டாக்டர். அது திருப்பி ட்ரீட்மெண்ட் 6 டாக்டர் கிட்ட பார்த்தோம். ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் ஒத்தே வரல. லைட்டிங் எல்லாம் வச்சாங்க, ஆனாலும் அது கேட்கவே இல்ல. திருப்பி ஒரு வர்ண கலைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். அங்க குறிஞ்ச தைலம் ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்க டாக்டர். சரி. ஆனா இன்னும் அந்த லெக் பெயின் குறையவே இல்லை. அப்படியே கால் டோஸ்ல அப்படி நரம்பு இழுக்குது டாக்டர். ஓகே. அது கியூர் ஆகவே மாட்டேது. ஓகே.
ஸ்கேன் ஏதாவது எடுத்திருக்கீங்களாம்மா? இல்ல ஸ்கேன் எடுக்கல டாக்டர். ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு இடுப்பில் சவ்வு விலகி இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியல டாக்டர். இடுப்பில் இருக்கக்கூடிய சவ்வு விலகி இருக்குது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். ஓகே டாக்டர். ஸோ அந்த மாதிரி ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே டாக்டர். இதுக்கு ஆயுர்வேதத்தில் நிறைய சிகிச்சை இருக்குது. குறிப்பாக கட்டிவஸ்தின்னு ஒரு சிகிச்சை சொல்லுவோம். ஓகே டாக்டர். அந்த இடுப்பில் சவ்வு விலகி இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு பிரிட்ஜ் செஞ்சு அதில் மருந்தூட்டப்பட்ட எண்ணெயை 1 மணி நேரம் ஊற்றி வைக்கக்கூடிய ஒரு வகையான சிகிச்சை. ஓகே டாக்டர். இதை செய்யும்போது உங்களுக்கு நல்லாவே அந்த கால் இழுக்கிறதும் அந்த நரம்பு சுற்றி இருக்கிறதும் குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ டாக்டர் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்டிவஸ்தி அப்படிங்கிற ஒரு மருத்துவ முறை வந்து உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் நேரில் மருத்துவரை பாருங்கள். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். வணக்கங்க. நான் ராஜமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன கேள்வி உங்களோட? கை தூங்கும் போது மறந்துடுங்க. வயசு என்ன ஆகுது சார் உங்களுக்கு? வயசு வந்து 39. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கௌதமன் இருக்காங்க. உங்களுக்கு அந்த தூங்கும்போது மட்டும்தான் அந்த மாதிரி கை மரத்து போறது இருக்கா, இல்ல ஏதாவது வெயிட் தூக்கும் போது அல்லது வேலைகள் செய்யும் போது? இருக்கு. 2 பிரச்சனை இருக்கலாம் உங்களுக்கு. ஒன்று வந்து உடம்புல இருக்கக்கூடிய இரும்பு சத்துடைய அளவு குறைபாடா இருக்கலாம், அல்லது கழுத்திலிருந்து வரக்கூடிய நரம்பு சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையா உங்களுக்கு இருக்கலாம். இதுக்கு வந்து முதல்ல ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும். அதன் பிறகு முடிஞ்சா நேர்ல வந்து பாருங்க. இதற்கு வந்து கிரீவவஸ்தின்னு சொல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். கழுத்துல இருந்து வரக்கூடிய அந்த நரம்பு போற பாதைகள் எல்லாம் பலமளிக்கக்கூடிய மாதிரி மூலிகைகளை கொண்டு ஒத்தரம் கொடுப்போம். அதை கொடுக்கும்போது இந்த கை மரத்து போறது மற்றும் அந்த இடத்துல வரக்கூடிய வலிகள் நல்லா மறையிறதை நம்ம பார்க்கலாம். ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கான பதில் கொடுத்திருந்தாங்க. டாக்டர், இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப காமனான விஷயம். ஸோ மேபி அவங்களோட இம்யூனிட்டியோ இல்லை அவங்களோட சிஸ்டம் சரியா வச்சுக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் மருந்து முறையோ இல்லை வீட்டில் இந்த மாதிரி உணவுகளோ சாப்பிட்டா அவங்களோட ஹெல்த் ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னா அதுக்கான ஒரு அட்வைஸ் கொடுங்க டாக்டர். பொதுவாக நீரிழிவு நோயாளிகளுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவோம். சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலவீனம் என்னென்னா, மருந்துகள் சாப்பிட்டு அவர்களுடைய சர்க்கரையுடைய அளவு சாப்பிட்ட பிறகு 250 260 இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உணவு கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகள் வராமல் தடுப்பதற்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். சர்க்கரை நோயாளிகளை பொதுவாக நம்ம கேட்டோம்னா என்ன நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, நான் 3 இட்லி தான் சார் சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க. ஆனால் 3 இட்லி அப்படிங்கிறது 2 லட்டு சாப்பிட்ற அளவுக்கு அதில் சர்க்கரை இருக்குது. அப்போ ஒரு பக்கம் சர்க்கரைக்கான மருந்துகளை சாப்பிட்டு இன்னொரு பக்கம் அரிசி உணவுகளை சாப்பிடும்போது நிச்சயமாக சர்க்கரை நோயுடைய பக்க விளைவு ஏற்படும். இதை எவ்வாறு வீட்டிலேயே தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நல்ல உடற்பயிற்சி வேணும். கைகளை நீட்டி மடக்கக்கூடிய தோப்புக்கரணம் அப்படிங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய உடற்பயிற்சி. தினசரி ஒரு 20 தோப்புக்கரணம் போட்டாலே சர்க்கரை நோயும் குறையிறத பார்க்கலாம், சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளும் குறையிறத பார்க்கலாம். உணவுகள் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் சாறும் மஞ்சளும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஒரு நெல்லிக்காய், அதே மாதிரி 1 கரண்டி மஞ்சள், இது 2த்தையும் நன்றாக மிக்சியில் போட்டு அரைத்து அதை காலையில் 1 வேளை மட்டும் அப்படின்னு சாப்பிடும்போது சர்க்கரை நோய் வேகமாக குறையிறதையும் அதோட பக்க விளைவுகள் அதை விட வேகமாக குறையிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, 1 கரண்டி மஞ்சள், 1 நெல்லிக்காய். ஓகே, இந்த சாறு நம்ம எடுத்துக்கும் போது அது முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா மேற்கொண்டு வரக்கூடிய இந்த டயபெட்டிக் நியூரோபதி போன்ற பக்க விளைவுகள் இதெல்லாம் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தோப்புக்கரணம் ஐ திங்க் மறந்தே போச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்கும். நின்றுக்கிட்டே இப்படி பண்ணிடுவோம் நம்ம. பட் ப்ராப்பரான ஒரு தோப்புக்கரணம் வந்து ஒரு 20 டைம்ஸ்னாலே ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். வணக்கம், நான் திருச்சியில பேசுறோம். திருச்சியில இருந்து பேர் என்ன சார்? திருச்சியில இருந்து எம்எஸ் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன கேள்வி உங்களோடது? எனக்கு ஒரு 4-5 வருஷமா தலையில இருந்து மீன் செதில் மாதிரி தோல் உறிஞ்சிட்டே இருக்குது. ஓகே சார், உங்க வயசு என்ன ஆகுதுங்க? ஆங்கில மருத்துவத்துல வந்து ஸ்டெராய்டு கொடுத்தா சரியா போய் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பக்கத்துல இருக்கவங்க ஸ்டெராய்டு கொடுத்தா சைடு எஃபெக்ட் நிறைய வரும் அப்படின்றாங்க. ஓகே, ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கௌதமன் இருக்காங்க, பேசலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு 2 வகையான பிரச்சனைகள் இருக்கலாம். ஒன்று வந்து சாதாரண பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சோரியாசிஸ் நோயாக இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்டீராய்டு தெரப்பி எடுக்கிறது சரியான சிகிச்சை அல்ல.
சார் எனக்கு எப்ப இந்த மாதிரி தலையில செலுத்துதெல்லாம் வர ஆரம்பிச்சோ அன்னில இருந்தே வலது கால் இந்த மூட்டு வலி சேர்ந்து வந்துச்சு சார். இந்த வலது கால் மூட்டு வலியும் சரியாகல, இந்த தலையில பத்தியும் சரியாகல. கழுத்துல இருந்து கால் வரைக்கும் எந்த விதமான தொழிலும் இல்ல, தோல் உரி ஏதோ அரிப்பு அதெல்லாம் கிடையாது. தலையில நடுப்பகுதி அது முன்பகுதி மட்டும்தான் இருக்கு, பின்பகுதி கூட இல்ல. சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சென்னையில ஒரு பெரிய டாக்டர் பார்த்தேன், ஆனா அதுவும் சரியா வரல. ஆங்கில மருந்து நிறைய சாப்பிட்டிருக்கேன், அது 2 நாளுக்கு முன்னாள் நல்லா இருக்கு. இப்போ தற்போதைக்கு பாத்தீங்கன்னாக்க பால்ல மஞ்சத்தூள் கலந்து இரவு படுக்கும் போது குடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். தற்போதைக்கு வேற மண்டல டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாம்ங்க. இல்ல உங்களுக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது டெவலப் ஆயிருக்கு. சோரியாசிஸ் நோய் கண்ட்ரோல் இல்லாம இருந்ததுனால அது முட்டுகளை பாதிக்கக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோயா மாறி இருக்கு. ஸோ இதற்கு முறைப்பட்ட சிகிச்சை தேவை. ரெண்டாவது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த நோய்க்கான தீர்வு அப்படிங்கிறது 1 மாதத்தில் 2 மாதத்தில் கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. மருந்துகள், உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள்ங்கிற 3ஐயும் சேர்த்து கொடுக்கணும். குறைந்தது 1 வருஷத்துக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் இந்த நோய் நல்லா வேகமாக குறையும். இல்லைனா ஸ்டீராய்டு எடுத்துகிட்டு நம்ம இருந்தால் கூட இது வேகமாக மற்ற முட்டுகளுக்கும் பரவ ஆரம்பிக்கும். ஓகே, ஸ்டீராய்டு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சில மருந்துகள் இது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அதுவும் கண்ட்ரோல் இல்லாமல்னால உங்களோட மூட்டுகளையும் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நேரில் நீங்கள் பார்த்து சிறப்பு மருத்துவம் எடுக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசுறீங்க? ஹாய் கயல், சொல்லுங்க என்ன கேள்வி? பேசுறேன் கயல். சொல்லுங்க கயல். இப்ப 2 months கன்சீவா இருக்கேன். வாமிட்டிங் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் கண்டினியூவாவே இருக்கு. எது சாப்பிட்டாலும் வாமிட்டிங். கேட்கலாம்ங்க ஆலோசனை. டாக்டர் கௌதமன் அவங்களோட அட்வைஸ் எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த 2வது மாதத்திலிருந்து 4வது மாதம் வரை இந்த வாமிட்டிங் அப்படிங்கிறது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதற்கு நல்ல தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆயுர்வேதத்தில் மாதுளங்க ரசாயனம் அப்படிங்கிற ஒரு மருந்து, மாதுளங்க ரசாயனம் அப்படின்னு பேர் அதுக்கு. மாதுளை பழத்தோட சாறுலேருந்து செய்யக்கூடிய ஒரு மருந்து. இது வாமிட்டியும் குறைக்கும், அதே நேரம் குழந்தைக்கும் உங்களுக்கும் தேவையான இரத்த உற்பத்திக்கும் உதவும். இதை ஒரு 10 மில்லி அளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் சுடுதண்ணியில் கலந்து தினசரி 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா வாமிட்டிங்கும் குறையும், பசியும் நல்லா எடுக்கும். உங்களுடைய உடம்பு, குழந்தையோட உடம்பு ரெண்டுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகுறத நம்ம பார்க்கலாமா? ஓகே, மாதுளங்க ரசாயனம் இது பொதுவாக எல்லா ஆயுர்வேத மருந்து கடைகள்லையும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரத்த உற்பத்தி, உங்களுக்கு ரத்த வர்த்தியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால இந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. மாதுளங்க ரசாயனம் சொல்லியிருந்தாங்க டாக்டர். இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பிலேருந்து இன்னைக்கு நம்மளோட நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட நிகழ்ச்சியில் ஆயுர்வேத மருத்துவர் இருக்காங்க, அதாவது ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்லேருந்து நமக்கு டாக்டர் கௌதமன் இருக்காங்க. இது டாக்டர் ஆன் கால். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நம்மளோட பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவ முறை குறித்த நிறைய தகவல்கள் உங்களுக்கு டாக்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு டாக்டர் கௌதமன் நம்மளோட நிகழ்ச்சியில இருக்காங்க. ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருந்து, அதாவது பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி மற்றும் சென்னையில இருக்கக்கூடிய ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருந்து ஆயுர்வேத மருத்துவர் நம்மளோட நிகழ்ச்சியில இருக்காங்க. எப்பவும் போல உங்களோட ஆரோக்கியம் குறித்த என்ன கேள்வியா இருந்தாலும் சரி நம்மளோட நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். 0444459444 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க யார் பேசுறீங்க? கடலூர்ல இருந்து வினோலி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி உங்களோடது? மேல கை கால்ல மட்டும் ஒரு மாதிரி கொசுக்கடி மாதிரி தடிப்பா ஆகுது மேடம். ரெட்டிஷா ஆகுது. ஈவினிங் மேல தான் இருக்குது அது மாதிரி. அதை அப்படியே சொரிஞ்சு எடுத்துட்டோம்னா நீர் மாதிரி ஒரு எண்ணெய் கொப்பள மாதிரி ஆயிட்டு அது உடஞ்சாதான் அந்த இடத்துல அந்த அரிக்கிற தண்ணியே சரியாகுது. இல்லைன்னா அது ஒரு மாதிரியா அரிச்சுட்டே இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியா. கேட்கலாம், டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாம். இந்த பிரச்சனைக்கு அர்டிகேரியா அப்படின்னு பேருமா. பொதுவாக இது உடம்புல இருக்கக்கூடிய ஐஜிஇன்னு சொல்லுவோம், இம்யூனோகுளோபின்ஸ் ஈன்னு சொல்லக்கூடியது ஒன்று அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை. சாப்பாட்டில் இருக்கக்கூடிய புளிப்பை முதல்ல குறைங்க. நிறைய எண்ணெயில் பொரிச்சு வறுத்த சாப்பாடு சாப்பிடாதீங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது தண்ணி குடிங்க. எல்லாத்துக்கும் மேலே மன அழுத்தத்தை குறைங்க. கோபம், மன அழுத்தத்தை குறைக்கணும். மேல காயம் அப்படியே கருப்பு கருப்பா ஆயிடுது டாக்டர். அது என்ன பண்றது? ஒரு மாதிரி கை ஃபுல்லா அசிங்கமா கையும் கால்லையும் மேல மட்டும் இருக்குங்களே. இதுக்கு வெட்பாலை தைலம் சொல்லுவோம்மா. வெட்பாலை தைலம்ங்கிறது வெட்பாலை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான எண்ணெய். அதை நீங்க இந்த காயத்து மேல தடவி வந்தீங்கனாலே ரொம்ப வேகமா ஆறி போயிருமா. ஓகே டாக்டர், உங்களுக்கு இந்த அரிப்பு தன்மை குறையறதுக்கு என்ன சாப்பிடலாம் இந்த மருந்து? இது முறையா ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு அதன் பிறகுதாமா உள்ளுக்கு மருந்துகள் எடுத்துக்கணும். ஏன்னா இதை நம்ம சரியா கவனிக்காம விட்டோம்னா உடம்பெல்லாம் பரவறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு.
ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு உடல் தகுதி இருக்கும், அதை செக் பண்ணிவிட்டு உங்களோட டோசேஜ் ஆகட்டும், உங்களுக்கு ஏற்கக்கூடிய மருந்துகளாகட்டும் அதை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் மருத்துவர் பார்க்குறது நல்லது. மேலே நீங்கள் சொன்னக்கூடிய அந்த கருந்திட்டுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு வெட்பாலை தைலம் நீங்கள் உபயோகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க டாக்டர். இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, பேர் என்னங்க? சென்னை சிட்லப்பாக்கத்துல பேசுறேங்க. சிட்லப்பாக்கல பேர் ராஜேஸ்வரி. என்னுடைய வயசு 64. சரிங்கம்மா. எனக்கு இங்க 20 வருஷமா டயபெட்டிக் இருக்கு. ஓகேம்மா. எனக்கு வந்து 2009ல எனக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு L4 L5 கம்ப்ரஸ் ஆயிடுறதுனால லாமெக்டமி பண்ணி டிசெக்டமி பண்ணாங்க. தொடர்ந்து பேசுங்கம்மா. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பெயின் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. நான் 14 வருஷம் நான் டீச்சர் வேலை பார்த்தேன். இப்போ 2014க்கு அப்புறம் திரும்பவும் எனக்கு பேக்ல பெயின், பால் நரம்பெல்லாம் இழுத்துது, என்னால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியல, இது மாதிரி இருக்குது. போய் மறுபடியும் டாக்டரை பார்த்தேன். அவங்க பார்த்த உடனே எனக்கு வந்து திரும்பவும் உங்களுடைய டிஸ்க் வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு, அதனால நீங்க சர்ஜரி போடணும்னு சொல்றாங்க. எனக்கு சர்ஜரி போறதுக்கு ஆல்ரெடி நான் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன். சர்ஜரிக்கு போக இஷ்டம் இல்ல. இல்லாம வேற இந்த நரம்பு இது குடும்பம் சரி பண்ண முடியுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் உடனே இதுக்காக வேண்டிய பர்மா கலைக்கு போய் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க இந்த பர்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கேட்கலாம், டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம ஆயுர்வேதத்துக்கும் மாடர்ன் மெடிசனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னன்னா, உடம்புல முதுகுத்தண்டு அழுத்தம் வருதுன்னா நேரடியாக உடனே அழுத்தம் ஏற்பட்டிருக்க சவ்வை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது அதுக்கு தீர்வு ஆகாது. அது வரத்துக்கான காரணம் என்னங்கிறத பார்த்து முறையாக அதுக்கு சிகிச்சை கொடுக்கணும். உங்களுக்கு ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரை 20 வருஷமா இருக்கிறதுனால நியூரோபதியும் சேர்ந்து டெவலப் ஆயிருக்கு. அதனாலதான் கால்கள் இழுத்து பிடிக்கிற மாதிரி ஏற்படக்கூடிய வலிகள்லாம் உங்களுக்கு ஏற்படுது. அப்பனா உங்களுக்கு அப்பனா உங்களுக்கு நல்ல பிழிச்சல்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா. நல்லா ஒரு 3 லிட்டர் அளவு மருந்தூட்டப்பட்ட எண்ணெயை எடுத்து சூடு பண்ணி அதை வந்து இடுப்புல இருந்து கால் வரையிலும் தொடர்ந்து 1 மணி நேரம் வந்து தொடர்ந்து ஊத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை, அதுக்கு பிழிச்சல்னு பேரு. அந்த ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த இடுப்புல இருக்கக்கூடிய வலியும் சரியாகும், சவ்வு விலகலும் குறையும், கால்கள்ல இருக்கக்கூடிய அந்த நரம்பு இழுத்துட்டு இருக்கிறதும் நல்ல வேகமா குணமாகும். பிழிச்சல் அப்படிங்கிற அந்த மருத்துவ முறை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். டிவி வால்யூம் கம்மி பண்ணணும். டிவி வால்யூம் நீங்க கம்மி பண்ணணும். ஹலோ. ஹலோ, லைன்ல இருக்கீங்க சார். டிவி வால்யூம் நான் குருராஜன் பேசுறேன். குருராஜன், என்ன கேள்வி உங்களோடது? குருராஜன் பேசுறேன் சார். நம்ம பேசுறது டபுளா கேக்குதா? அதுக்கு முக்கியமான காரணம் உங்க டிவி வால்யூம். அது தயவு செஞ்சு குறைச்சிடுங்க உடனே. குருராஜன் பேசுறேன் சார். குருராஜனோட கேள்வி என்னங்க? இன்னைக்கு நம்ம பேச மாட்டோம் கண்டிப்பா, நாளைக்கு தான் உங்களுக்கு பதில் வரும். இப்படியே நீங்க டிவி வால்யூம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா. முக்கியமான விஷயம் எப்பவுமே நான் காலர்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பேசுறது இது வந்து இந்த டெக்னாலஜி நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம பேசி ஒரு 5 செகண்ட்ஸ் டிலேல தான் உங்க டிவில கேட்கும். ஸோ அதுல வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு கேள்விக்கு நாளைக்கு தான் பதில் கொடுக்க முடியும். ஸோ டிவி வால்யூமை மியூட் பண்ணிட்டு தொடர்ந்து எப்பவும் போல நீங்க போன்ல பேசலாம். 044445969444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங்மா. பேர் என்னங்க? மோகனா. மோகனாமா, என்ன கேள்வி உங்களோடது? எங்களுக்கு 2 மூட்டு வலிங்க. வயசு என்ன ஆகுதுமா? 64 ஆகுது. கேட்கலாம், டாக்டர் கௌதமன் இருக்காங்க, நம்மளோட ஆலோசனை எடுத்துக்கலாம். ஓகேங்க. பொதுவாக முட்டு வலிக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் தீர்க்கக்கூடிய ஒரு சிறப்பு சிகிச்சை வந்து ஸ்ரீவர்மாவில் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப வயசானவங்களாக இருந்தால், வேறு நோய்களாக பாதிக்கப்பட்டு மருந்துகள் சாப்பிட்றவங்களாக இருந்தால் உள்ளுக்கு எந்த மருந்துமே கொடுக்காம வெறும் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, அதே மாதிரி வெளியில் செய்யக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகள் இதை எடுத்துக்கும் போது எவ்வளவு நாள்பட்ட எவ்வளவு தேய்ந்திருக்க முட்டுகளாக இருந்தாலும் கூட முழுமையாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியுமா. ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்திருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். யார் பேசுறீங்க? உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நம்ம கூட பார்த்தீங்கன்னா டாக்டர் கௌதமன் இருக்காங்க, ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலில் இருந்து. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேள்வி, அதாவது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கேள்வி நான் கேட்க போறேன். அதாவது ஒபிசிட்டிக்கு வந்து ஆயுர்வேத மருத்துவ முறையில் தீர்வு உண்டா? இந்த உடல் எடை குறையிறது பற்றி நிறைய சொல்றாங்க டாக்டர். அதாவது பார்த்தீங்கன்னா கேரளா சிகிச்சைன்றாங்க,
டக்குன்னு ஒரு 21 நாள்ல எடை குறைக்கிறது, 48 நாள்ல எடை குறைக்கிறது அப்படிலாம் சொல்றாங்க. இஸ் இட் பாசிபிள்? பொதுவாக ஆயுர்வேதத்தோட சிறப்பு விஷயமே உத்வர்த்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் தான். இதில் என்ன பண்ணுவோன்னா, ஒவ்வொருத்தருடைய உடல் வாகு வயசை பொறுத்து சில மூலிகை பவுடர்ஸ் எடுத்துகிட்டு உடம்பு ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணுவோம். அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஒரு வெயிட் லாஸ் ஸ்பெஷல் யோகா ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா 40 நாளில் 20 கிலோ வரையிலும் வெயிட் குறைஞ்சவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ரெண்டாவது, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல, வீட்லேயே நான் வெயிட் குறைக்கணும்னு நினச்சவங்களுக்கு சிம்பிள் ஆப்பிள் டயட் அப்படிங்கிறத ஒன்று ஸ்ரீவர்மாலேருந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி ஒரு ஆப்பிள், லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள், டின்னருக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள், 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள், ஃபாலோட் பை உங்களோட சாப்பாடு எதாக இருந்தாலும் சரி, சைவமோ அசைவமோ எதாக இருந்தாலும் சரி. இதை ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு 10 கிலோ அளவுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். அதிகமாக எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க, ஆப்ரேஷன் ஆனவங்க, ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு, இவங்களோட வெயிட் லாஸ் குறையறதுக்கு இந்த சிம்பிள் ஆப்பிள் டயட் ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உத்வர்த்தனம் அப்படிங்கிற அந்த சிகிச்சை முறை சொல்லியிருந்தாங்க. அதாவது 20 கிலோ வரைக்கும் கண்டிப்பாக குறைக்கலாம். ஆனால் அதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா யோகா கண்டிப்பாக இன்க்ளூடட். ஏன்னா வெல்னஸ்க்காக கண்டிப்பாக சில உடற்பயிற்சிகள் நமக்கு தேவைப்படும். அண்ட் கூடவே ஆப்பிள் அ டே கீப்ஸ் டாக்டர் அவேன்னு சொல்லுவாங்க. பட் 3 ஆப்பிள் அ டே அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்மளால 10 kgs குறைக்க முடியும் அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் கௌதமன் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே எப்பவும் போல நம்மளோட நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ரொம்ப அழகான ஒரு டிப். அதாவது பார்த்தீங்கன்னா 3 ஆப்பிள் எப்பவுமே சாப்பாடுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், இது கூட நீங்க என்ன உணவு சாப்பிட்டாலும் சரி அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் நீங்க சாப்பிட்டு பாருங்க. 3 மந்த்ஸ் 10 kgs வரைக்கும் நம்மளோட வெயிட் லாஸ் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. டாக்டர், இந்த ஒபிசிட்டி பத்தி பேசணும். இன்னொரு முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் இருக்கிறது, இன்னைக்கு பெரும்பான்மையான விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூட்டு தொந்தரவுகள் தான். இள வயதுல இருந்தே ஆரம்பிச்சிடுது எல்லாருக்கும். ஸோ இதுல வந்து மேபி போஸ்டர் கரெக்ஷனோ இல்லை சில பயிற்சிகளோ அவங்க என்ன பண்ணலாம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளோட எர்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். உட்கார்றது, படுக்கிறது, நடக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா 5000 வருடங்களுக்கு முன்பே எர்கனாமிக்ஸை பற்றி நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ஈவன் மாடர்ன் எர்கனாமிக்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்டே ஆயுர்வேதத்துலேருந்து டெவலப் ஆனது தான். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, கீழே உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு ஹேபிட் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் என்ன ஆகுதுன்னா, அடி இடுப்பில் இருக்கக்கூடிய தசைகள் ரொம்ப ஸ்டிஃப் ஆகுது. குனிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு ஹேபிட்ஸும் இன்றைக்கி இல்லை. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ரோபோ மாதிரி நேராக நடக்கிறோம், நேராக இறங்குறோம், சேரில் உட்காடுறோம். சேரில் உட்காரும்போது மெயின்டைன் பண்ண வேண்டிய 90 டிகிரி முதுகுத்தண்டு, 90 டிகிரி கால், முட்டிலிருந்து கீழும் 90 டிகிரி, அதை மெயின்டைன் பண்ணுறோமா? அதுவும் கிடையாது. கழுத்துக்கு செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள் செய்கிறோமா? கிடையாது. ஓய்வு கிடைக்கும்போது படுத்து ரெஸ்ட் எடுக்கிறோமா? அதுவும் கிடையாது. எவ்வளோ பேர் இன்றைக்கி கவுச்லேயும் சோஃபாலையும் படுத்துட்டு டிவி பார்க்குற ஹேபிட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம உடம்புக்கு நம்மளே கொடுக்கறதுனால தான் இன்றைக்கி முட்டு வியாதிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்குது. ரெண்டாவது, சாப்பிடக்கூடிய உணவுகளில் தண்ணீர் நிறைய பேர் குடிக்கிறதே கிடையாது. 3 லிட்டர் தண்ணி நமக்கு தேவை, அதை யாரும் சரியாக குடிக்கிறது கிடையாது. ஸோ டீஹைட்ரேஷன் ஆகுது, முட்டுகளில் பாதிப்பு ஏற்படுது. ஸ்ட்ரெஸ் லெவல் இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து மன அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் இன்டைரக்டாக நம்மளுடைய உடம்பில் டீஜெனரேஷனுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி, ஒரு நாளைக்கு குறைந்தது 6 மணி நேரம் உறக்கம், அதே மாதிரி உட்காரும்போது கான்ஷியஸாக நம்மளோட பேக்கு, தைஸு சப்போர்ட் ஆகிற மாதிரி உட்காரணும். மிக குறைந்த உடற்பயிற்சி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10 தோப்பு கண்டம் போட்டால் போதும். ஸோ இதை செய்தோமே ஆனால் நிச்சயமாக முட்டு சம்மந்தப்பட்ட வலிகள் இருக்கவே இருக்காது. தேங்க்யூ டாக்டர். இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. டயட் சார்ந்தும் சரி, அதே சமயத்தில் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கான விளக்கங்களும் அண்ட் காலர்ஸோட கேள்விகளுக்கும் பதில்கள் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ வெரி மச். அண்ட் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட டாக்டர் ஆன் காலில் டாக்டர் கௌதமன் இவ்வளோ நேரம் ஆயுர்வேத சிறப்புத்துறை சார்ந்த மருத்துவம் குறித்து நமக்கான தகவல்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பதிலிருந்து நம்மளோட நேரில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறப்புத்துறை சார்ந்தும் இன்னும் நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்புத்துறை சார்ந்த மருத்துவ நிபுணர் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் உங்களுக்கு பதில் கொடுத்துட்ருக்காங்க. அது அந்த வகையில் நம்மளோட ஷோ பொறுத்த வரைக்கும் அலோபதி ஆகட்டும், ஆயுர்வேத மருத்துவ முறை ஆகட்டும், சித்த மருத்துவ முறை ஆகட்டும், எல்லா மருத்துவ முறைகளும் இருக்கக்கூடிய சிறப்பு விஷயங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மருத்துவ முறைகள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறது எங்களோட
கடமை, எந்த மருத்துவத்தை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அது உங்களோட உரிமை. ஸோ அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ராஜலக்ஷ்மி நம்மளோட ஷோவில் இருக்காங்க. முக்கியமான விஷயம் ஹெர்போ கேர் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல, அக்ரிபங்க்சர் ஆகட்டும், உங்களோட சித்த மருத்துவம் ஆகட்டும், ஆயுர்வேத மருத்துவ முறை ஆகட்டும், வர்ம மருத்துவ முறை ஆகட்டும், இது அத்தனையும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையான ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலக்ஷ்மி நம்மளோட ஷோவில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம்மா. உலக தமிழர்கள் அனைவரும் உடலாலையும் மனதளவிலும் நோய் இல்லாம வாழணும், அதாவது இயற்கையான வழிமுறைகளை பின்பற்றி வாழணும் அப்படிங்கிறது தான் எங்களது மருத்துவ ஆசான் நவீன் பாலாஜி அவர்களோட வழிகாட்டுதல்படி நாங்க நடந்துட்டு இருக்கோம். ஸோ அவர் அந்த முறையில வந்து உலக தமிழர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், வணக்கத்தை. நாங்க எந்த ஒரு காரியமும் செய்யணும்னாலும் எங்க ஹெர்போ கேரின் முறையில் வந்து என்னன்னா இறைவனுக்கு நன்றி கூறிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க எந்த செயலையும் செய்ய தொடங்குவோம். ஸோ ஒரு செகண்ட் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே டாக்டர், நம்மளோட நேயர்கள்லாம் காத்துட்டு இருப்பாங்கங்கிறதுனால இல்லை ஒரு செகண்ட். ஓகே தான். ஓகே, அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா காலேஜ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், டாக்டர் ஆன் கால், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். மேடம், இந்த ரைட் சைடு காலும் இந்த லெஃப்ட் சைடு இது அப்படியே பிடிச்சிருக்குது தோல்றது. சார் வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? வயசு 27. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜலக்ஷ்மி இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களுக்கு எவ்வளவு நாளா இந்த தொந்தரவுகள் இருக்கு சார்? இது இடையில ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, டேப்லெட் போட்ட தெரியும். ஓகே சார். இப்போ தொடர்ந்து ஒரு 6 மாசம் அப்படி கண்டினியூவா இருக்கு. என்ன தொழில் செய்றீங்க? நான் அதான் வெயிட் லோடு, அதான் இரும்பு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓகே சார், நீங்க வந்து வெயிட் தூக்குற மாதிரி இருக்கும். இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரகத்தை தொடர்பானதான். அதாவது எலும்புல வந்து திடகாத்த தன்மை வந்து குறைஞ்சு போயிருக்கும், சரியா? அதனாலதான் அது தொடர்ந்து தான் இந்த மாதிரி வரும். நீங்க வந்து என்ன செய்யணும், உங்க உணவு பழக்கம் அது மாதிரி வாழ்வியல் முறைகள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும். உணவுல வந்து நீங்க வந்து எந்த இதெல்லாம் வந்து நம்ம எலும்புக்கு சத்து கொடுக்குங்களோ அந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க. பிளஸ் வந்து இதுக்கு வர்மா முறைகள் வந்து நல்ல வந்து நிவாரணம் தரும், சரியா? வர்ம முறை, இப்போ எலும்புக்கு வலுவூட்டக்கூடிய உணவுகள் அப்படின்னா என்னென்ன சாப்பிடலாம்? முள்ளங்கி, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நல்ல காளான் வகைகள். அந்த காளான் வகைகள்லாம் வந்து என்னன்னா எலும்புகளுக்கு வந்து நல்ல வலுவூட்டும். முக்கியமா வந்து கேழ்வரகு, நம்ம பாரம்பரிய உணவான கேழ்வரகுல வந்து நல்ல கால்சியம் சத்து வந்து நிறைய இருக்குது. ஸோ கேழ்வரகு உணவை வந்து டெய்லி நம்ம உணவு முறையில வந்து சேர்த்துக்கணும். அந்த மாதிரி சேர்த்துட்டு இருக்கப்ப வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம். முள்ளங்கி, காளான் மற்றும் ராகி, இது மூன்றும் உங்களோட உணவுல கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் வர்ம முறைகள், கண்டிப்பா வர்ம தெரிந்த மருத்துவரை நீங்க நேர்ல பார்த்து கொஞ்சம் கத்துக்கிட்டு உங்களுக்காக நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், பேர் என்னங்க? அருண் பேசுறேன் மேடம். அருண், கேள்வி என்ன அருண்? அருண் சென்னையில. ஓகே சார், கேள்வி என்ன சார்? சிக்னல் சரியா இல்ல, கொஞ்சம் தெளிவா சிக்னல் இருக்க இடத்துக்கு வந்துருங்க. கேள்வி ரிப்பீட் பண்ணுங்க. பேக் பெயின் வந்து ஒரு 2.5 இயர்ஸா இருக்குது. ஓகே சார், வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? வயசு 25 மேம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் அருண் சார். அதுக்கு நான் 2.5 இயர்ஸ் அது ஸ்கேன் பண்ணி பார்த்தா அத என்ன ப்ராப்ளம் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸ்கேன் பண்ணிருக்கீங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. உங்களோட ஜாப் என்ன சார்? ஜாப் என்ன பேக் பெயின், அதுல வந்து ரொம்ப நேரம் வந்து உட்கார முடியல மேம். அதான் ரொம்ப உட்கார முடியல, சேர்லயே உட்கார முடியல ரொம்ப நேரம். வணக்கம் அருண் சார். சொல்லுங்க சார், உங்களோட பேக் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. கழுத்து பகுதியில இருந்து முதுகு தண்டு வட பகுதி ஃபுல்லா வலிக்குதா உங்களுக்கு? இல்ல மேடம், பேக் பெயின் மட்டும் தான் இருக்குது. லோ பேக் பெயின். ஆமா மேடம். சோ இந்த லோ பேக் பெயின்னாலே மெயினா வந்து L4 L5 டிஸ்க் பல்ஜ், L5 L1 டிஸ்க் பல்ஜ், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல தான் இந்த மாதிரி வலிகள் இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா உங்க தொழில் சார்ந்தது தான் இந்த மாதிரி இருக்கும், சரியா? ஓகே ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பதில் மாதிரி தான் நல்ல உணவு முறைகள்ல வந்து நல்ல கால்சியம் சத்து உள்ள உணவு முறைகள் எடுத்துக்கணும். வர்மா ரொம்ப முக்கியம். பேக் பெயின் இதுக்கு வர்மா வந்து ரொம்ப முக்கியமான தீர்வு கொடுக்கும். இப்போ வர்மா அப்படின்னா ஃப்ராங்கா சொல்லணும்னா எங்களுக்கு தெரிஞ்சது இல்லை வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா இந்தியன் தாத்தா பண்ணுறது மட்டும்தான் வர்ம முறைன்னு நாங்கள் நினச்சிட்டு இருப்போம். பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மருத்துவ சிகிச்சை முறை அப்படிங்கிறது இருக்கு.
ஸோ வர்ம பயிற்சிகள் ஆல்ரெடி நம்மளோட ஷோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து 650 எபிசோட் ஒரு ஹெல்த் எபிசோட்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் வர்ம பயிற்சிகள் வந்து டாக்டர்ஸும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வர்மம் பற்றி இன்னும் சில விவரம், இதை வந்து ஒரு மருத்துவ சிகிச்சையை நாம இன்னும் பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கோம். பிசியோதெரப்பிங்கிறது நல்லா பதிவாயிருக்கு. பட் வர்மம்ங்கிறது வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் பிசியோதெரப்பி, ஐ மீன் நம்மளோட பாரம்பரிய முறை பிசியோதெரப்பி அப்படிங்கிறது, அதை பற்றின ஒரு ஸோ வர்மம்ங்கிறது வந்து சித்தர்கள் அன்றே வந்து குறிப்பிட்ட உள்ள முறைகள். இதில் வந்து என்னன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க வர்மம்னா வெறும் பெயினுக்கு மட்டும்தான், பெயின் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பல ஹெர்னியா அந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகள், நம்ம எதுக்கெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை செய்யணும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கூட நம்ம வர்மா கொடுக்குறப்ப நல்ல தீர்வு கிடைக்கும். ஆனால் அந்த வர்மா வந்து முறையாக வர்மா கற்றுட்டு அந்த ஆசான்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட பண்ணுறப்ப அதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஓகே, சரியா? ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபிசியோதெரப்பின்னு சொன்னால் நமக்கு டக்கு ஞாபகம் வருது, அதாவது ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஆகட்டும், இன்னும் சில பயிற்சிகள் நமக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி நம்ம பாரம்பரிய முறையில் இருக்கக்கூடிய இந்த வர்மா வந்து அப்பவே கண்டுபிடிச்ச ஒரு ஃபிசியோதெரப்பின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களோட புரிதலுக்கு அப்படிங்கிறதுக்காக தான். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே, தொடர்ந்து நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெர்போ கேர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்லேருந்து நமக்கு டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க. அக்யூபங்க்சர், வர்மம் மற்றும் வந்து ஆயுர்வேதா அண்ட் சித்தா, இது அத்தனை மருத்துவ முறைகளும் வந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து 0444596494 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், பேர் என்னங்க? ரம்யா பேசுறேங்க. சொல்லுங்க ரம்யா, என்ன கேள்வி உங்களோடது? என்னோட மாமனாருக்கு 60 வயசு ஆகுதுங்க. ஓகே, தொடர்ந்து பேசுங்க. என்ன தொந்தரவு? ஒரு வாசம் வருது, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கலாம். வாயில ஸ்மெல் இருக்கு, கேட்கலாம். சரிங்கம்மா, அவருக்கு சர்க்கரை வியாதி இருக்கா? இருக்குங்க மேம். சர்க்கரை வியாதி இருக்கு. முக்கியமா வாயில ஸ்மெல் வருதுன்னா அது வாய் மற்றும் சம்பந்தப்பட்ட நோய் கிடையாது. கண்டிப்பா உங்க வயிற்று உபாதைகள், வயிற்றுல வந்து ஏதோ பிரச்சனை இருக்க போய் தான் வாயில வந்து ஸ்மெல் வருது. வயிறுல புண் இருக்கலாம், சரியா? நீங்க எடுக்கிற சில மாத்திரைகள்னால உங்களுக்கு வயிற்றுல புண் ஏற்பட்டிருக்கலாம். அது அந்த மாதிரி இதுக்கு வந்து என்னன்னா நம்ம சும்மா வாய்க்கு மட்டும் ஏதோ அந்த ஸ்மெல் வராம இருக்க மெடிசின்ஸ் எடுக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது, சரியா? வயிறை வந்து நம்ம வந்து கழிச்சல் கொடுத்து சுத்தப்படுத்தணும். பேதி மருந்தெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அகஸ்தியர் குழம்பு இந்த மாதிரி மருந்துகள்லாம் கொடுத்து சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வயிறு இப்ப சர்க்கரை வியாதின்னு எடுத்துட்டா கூட அது கூட நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது பான்கிரியாஸ், அது மட்டும் சம்பந்தப்பட்டதுன்னு. அவர் தலைமை மருத்துவர் அடிக்கடி சொல்றது என்னன்னா, யாருக்கெல்லாம் வந்து வயிற்று சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்குதோ அவங்களுக்கு தான் வந்து சர்க்கரை வியாதி கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ கண்டிப்பா வந்து அந்த வயிற்று பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணோம்னா அந்த ஸ்மெல் வரது நின்றோம். பிளஸ் வந்து நாங்க வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எல்லாருக்குமே வந்து நாங்க பல்பொடி கொடுப்போம். ஸோ எல்லாரும் கேட்பாங்க, ஏன் நீங்க பல்பொடி கொடுக்குறீங்க, அது என்ன அவசியம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த பல்பொடி கொடுக்கறதுக்கு மெயின் அவசியம் என்னன்னா, அதுல இருக்க அந்த துவர்ப்பு சில சுவைகள்லாம் நம்ம காலையில பிரஷ் பண்றப்ப யூஸ்வலா நம்ம டயபெட்டிக் இது ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட், கார்டியாக் பேஷண்ட்ஸ்க்குலாம் நாக்கு கடியில வந்து மாத்திரை வைப்பாங்க. ஸோ மாத்திரை வைக்கிறது எப்படி அது சரியாகுது, சப்லிங்குவலா நாக்கு கடியில சில இதுனால உறிஞ்சப்படுது. அதே மாதிரி இந்த பல்பொடிகள் எல்லாம் நம்ம துளக்குறப்ப என்னன்னா அது நம்ம அந்த வழியா உறிஞ்சப்பட்டு நம்ம உடம்புக்கு வந்து நல்ல புத்துணர்ச்சி, அந்த சுவைகள் வந்து உடல்ல பல வியாதிகளை குணப்படுத்துது. சோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி வழிமுறைகளை தான் நாங்க எங்க ஹெர்போ கேர்லயும் ஃபாலோ பண்றோம். ஓகே, இது துவர்ப்பு, கசப்பு போன்ற விஷயங்கள் நம்ம உணவுல நம்ம சேர்க்கறதே கிடையாது. அதிகமான ஸ்வீட் அதுதான் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில பல்பொடிகள் கொஞ்சம் தேவைப்படலாம். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சரி பண்ண முடியும். கழிச்சல் அப்படிங்கிற ஒரு முறை கூட டாக்டர் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம்மா. என்னம்மா? வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்க, பேர் என்னங்க? சாந்திங்க. சாந்திமா, என்ன கேள்வி? கால் எரியுதுங்க பயங்கரமா, 5 வருஷமா கால் எரியுதுங்க. வயசு என்னமா ஆகுது? வயசு என்னங்க சாந்திமாக்கு? 50. சர்க்கரை நோய் இருக்காமா? என்னங்க? இல்லைங்க, சர்க்கரைலாம் பிரஷர்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, கேட்டுடலாமா? டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க. வணக்கம் சாந்தி அம்மா. கால் எரியுதுங்க மேடம், கால் பயங்கரமா எரியுது. உங்களுக்கு வயசு என்னமாகுது? 50. உடல் பருமனா இருப்பீங்களா? கரெக்டான இடம் நான் 63ங்க, 63 இடம். சரிம்மா, யூஸ்வலா வந்து கால் பாதம் எரியுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரத்த ஓட்டம் வந்து சரியா இல்லாத நேரத்துல அந்த திசுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அங்க செல்களுக்கு தேவையான ரத்த ஓட்டம் இல்லாதப்ப தான் வந்து அந்த ரத்த ஓட்டம் கிடைக்காதப்ப அந்த செல்கள்லாம் மரத்து போறப்பதான் கால் எரிச்சல்லாம் யூஸ்வலா உண்டாகும், சரியா? உங்களோட ரத்தத்தோட அடர்த்தி தன்மை ஜாஸ்தி ஆகிறப்பையும் அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் உண்டாகும்.
ஸோ இதுக்கு வந்து என்னன்னா வர்மா பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நாங்கள் சில மருந்துகள்லாம் கொடுக்குறோம். அது வந்து என்னன்னா ரத்த ஓட்டத்தை வந்து நல்லபடியாக பூஸ்டப் பண்ற மாதிரி பிளட் தின்னர்ஸ் மாதிரி நீங்க அலோபதி மருத்துவ முறையில பிளட் தின்னர்ஸ்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இயற்கை முறையிலையும் சில மருந்துகள் இருக்கு சரியா. அந்த மாதிரி மருந்துகள் எடுக்கிறப்ப ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி எடுக்கிறப்ப கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த பாத எரிச்சல் குறையும். இப்பொழுதைக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா டெய்லி இரவு வந்து பாதத்தை வந்து உப்பு கலந்த வெந்நீர்ல வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு என்ன பண்ணுங்க, தேங்காய் எண்ணெய் இருக்கு பாத்தீங்களாமா, அதை லைட்டா சூடு பண்ணி உள்ளங்கால்ல நல்லா தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு நம்ம வர்மா பாயிண்ட்ஸ், ஆனா வர்மா பாயிண்ட்ஸ்ங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பெக்யூலியர் கிடையாது, பட் ஆனா அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து பண்ணீங்கன்னா கொஞ்சம் அந்த சர்க்குலேஷன் நல்லா ஆகும். டெய்லி நைட் அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து நீங்க அருகாமையில் இருக்கிற ஹெர்போகேர் ஹாஸ்பிட்டல்ல வந்து மருத்துவர்களை வந்து சந்திச்சு இது பண்ணீங்கன்னா அவங்க மருத்துவ முறையும் வர்மா முறையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது மருந்து முறையும் சரி வர்ம முறையும் சரி நீங்க டாக்டர் நேர்ல பார்க்கலாம். அண்ட் முக்கியமா உப்பு கலந்த வெந்நீர்ல உங்க பாதங்களை நீங்க சோக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுவும் தினமும் இரவு கொஞ்சம் வார்ம் கோகனட் ஆயில் அதை வந்து நீங்க உங்களோட கால் அப்ளை பண்ணி லைட்டா ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சர்க்குலேஷன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால்ல இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹெர்போகேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நமக்கு டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். மேம் நான் உஷா பேசுறேன் மேம், வீட்டுல இருந்து. சொல்லுங்க உஷா, என்ன கேள்வி? எனக்கு கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்கு மேம். தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் ராஜலட்சுமி கிட்ட நீங்க பேசலாம். வணக்கம்மா. மேம் எனக்கு நீர் கட்டி இருக்கு கர்ப்பப்பையில. உங்க வயது என்னம்மா? எனக்கு 23 ஆகுது. 23. மேரிடா நீங்க? இல்ல இல்ல அன்மேரிட் தான். சரிம்மா. பாத்தீங்கன்னா எனக்கு ஜனவரி மந்த் வரைக்கும் கரெக்டா ஆயிட்டு இருந்துச்சு, டேப்லெட் எதுவுமே எடுக்காமலே. சரிம்மா. 3 months ஆகாம இருந்து இப்போ ஓகே, காலர் தொடர்பில் இல்லை, தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இந்த பிசிஓடி ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து இந்த மருத்துவத்தில் முக்கியமாக ஹெர்போகேர் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி சிறப்பு சிகிச்சைகள் இருக்கு? ஸோ பிசிஓடிங்கிறது வந்து மெயினாக வந்து பெண்களுக்கு வந்து எப்படின்னா நம்ம வாழ்வியல் முறைகள் மாறுறப்ப தான் இந்த பிசிஓடி வருது. ரொம்ப செடென்ட்ரி லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழ்றப்ப தான் இந்த பிசிஓடின்னு வருது. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இன்னைக்கு பல பெண்களுக்கு இந்த இது இருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ யோகா, எக்ஸசைசஸ் இந்த மாதிரி பண்ணும். அதே மாதிரி உணவு முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அந்த பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஃபர்ஸ்ட் 5 days வந்து எள் எடுத்துக்கணும். உணவில் வந்து எள் எடுத்துக்கணும். அந்த 5 நாளைக்கும் சேர்த்து ஒரு 100 கிராம் எள் எடுத்துக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு 20 கிராம் எள். அந்த 20 கிராம் எள்ளை எப்படி எடுத்துக்கலாம்னா எள்ளு பொடியாக எடுத்துக்கலாம், எள்ளு மிட்டாயாக எடுத்துக்கலாம், இல்லை எள்ளு துவையலாக எடுத்துக்கலாம். ஆனால் எள்ளு துவையலாக எடுக்கிறப்ப நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா புளி வச்சு சேர்த்துக்குவாங்க. எப்பயுமே நம்ம ஒரு இரும்பு சத்து எடுக்கிறப்ப கூட புளி எடுத்தோம்னா கண்டிப்பா அந்த இரும்பு சத்து அப்சார்ப்ஷன் வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஸோ புளி இல்லாம எள்ளு துவையல் எடுக்கணும். அதுக்கடுத்து 6வது நாள்ல இருந்து 14வது நாள் வரைக்கும் என்ன செய்யுங்க, காரரிசின்னு சொல்லுவாங்க, அந்த காரரிசியும் வெந்தயமும் சேர்த்து கஞ்சி வச்சு குடிக்கணும். அண்ட் தென் 15th டேல இருந்து அந்த 28th டே இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் காரரிசியும் உளுந்தும் சேர்த்து கஞ்சி வச்சு குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி உணவு டெய்லி காலையில் இதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிக்கிறப்ப என்னன்னா இயற்கையாகவே உங்களோட அந்த ஓவரியில் வந்து கரெக்டாக ஓவலேஷன்லாம் நார்மலாக இருக்கும். ப்ளஸ் சில மருந்துகள் இருக்குது, கழிச்சல் மருந்துகள் இருக்குது. பீரியட்ஸ் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 3 days எடுத்துக்கிறது அது ஒவ்வொருத்தரோட நாடித்தன்மையை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாறுபடும். அது மாதிரி அவங்க உடல் வன்மை இருக்கு பார்த்தீங்களா, அதை பொறுத்தும் மாறுபடும். அந்த மாதிரி கழிச்சல் மருந்துகள் எடுத்துக்கிறப்ப அந்த உடல்ல இருக்க கழிவுகள், கர்ப்பப்பையில இருக்க கழிவுகள், உடம்புல இருக்க கழிவுகள்லாம் வெளியேறப்ப நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஓகே, அது மாதிரி கத்தால சேர்ந்த மருந்துகள், அசோகப்பட்டை சேர்ந்த மருந்துகளும் நல்ல பலன் கொடுக்கும். ஓகே, டாக்டர் நமக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உளுந்தோட ஸ்பெஷாலிட்டி அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. எள்ளு துவையல் ஆகட்டும், காரரிசி கஞ்சி, காரரிசி மற்றும் உளுத்தங்கஞ்சி, இதுக்கான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். பேர் என்னங்க மேடம்? டிவி வால்யூம் கம்மி பண்ணணும். திரும்ப எல்லாரும் பேக் டு நார்மல் ஆயிட்டீங்களே, எவ்வளவு ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தவங்க எல்லாரையும்? இது நைட்ல படுக்கும்போது கை மறுத்து போகுது மேடம். வயசு என்ன ஆகுதுமா? கை மறுத்துது. வயசு 45. பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். எந்த சைடு கை மறுத்து போகுது, வலது கையா இடது கையா? இடது கை எப்படி படுத்துட்டு இருக்கணும் அந்த பக்கம் மறுத்து போகுது மேடம். அதே போல கால் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தாலும் கால் வந்து பேக்ல வலிக்குது.
சரிம்மா, இந்த கை ஃபர்ஸ்ட் மரத்து போறதுக்கு வந்து நீங்க தூங்குறது சொல்றீங்களா, தூங்குறதுக்குன்னு சில முறைகள் இருக்கு, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. எப்பயுமே படுக்கிறது வந்து என்ன செய்யணும்னா நம்ம லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கணும். நம்ம கை இருக்கு பாத்தீங்களா, நம்ம கையை வந்து இடது கையை வந்து தலைப்புறம் வச்சுட்டோம், அதே மாதிரி இந்த வலது கையை வந்து லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கிறப்ப மேல்புறமா வச்சுட்டும் படுக்கணும். ஒரு கால்கள் ரெண்டும் இந்த சைடு லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கணும். அப்படி படுக்கிறப்ப வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அப்போ இந்த மதமதப்பு இந்த தொந்தரவுகள் இல்லாம இருக்கும். இன்னொன்று வந்து என்னன்னா, இத கை மதமதப்பு முக்கியமா லெஃப்ட் சைடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இருதய சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா கை மதமதப்பு இருக்கும். கால்ல சர்க்குலேஷனும் இல்ல அப்படின்னு சொல்றீங்கன்னா கண்டிப்பா வந்து இது எல்லாமே உங்க உடம்புலயே வந்து அந்த ரத்த சுழற்சி முறை இருக்கு பாத்தீங்களா, அது சரியால. ஸோ அதுக்குரிய ஸ்பெசிபிக் மெடிசின்ஸ் பிளஸ் வர்மா எடுக்கிறப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்திருந்தாங்க. முக்கியமா இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ சிறப்பு சிகிச்சைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா சித்த மருத்துவத்தில் நிறைய விதமான சிகிச்சைகள் இருக்கு. ஸோ எந்தெந்த சிறப்பு சிகிச்சைகள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹெர்போ கேர் பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் தீர்வு இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ ஹெர்போ கேர் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சிறப்பு சிகிச்சை கொடுப்போம்? இதுல ஹெர்போ கேரை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்புகள்னா, எந்த நோய்க்கும் ரொம்ப நாள் வந்து மருத்துவம் மேற்கொள்ள தேவையில்லை. ஸோ நாங்க சொல்ற சில மெடிசன்ஸ் ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் நாங்கள் கொடுப்போம், அதுக்கு மேலே நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதும் கிடையாது. இங்கே ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா உணவு முறையும் பயிற்சிகளும் வாழ்வியல் முறை, இது 3 தான் எங்களோட தாரக மந்திரம். சரியா, இது 3 நம்ம யாரு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நோய்கள் இருக்கவே இருக்காது. இதில் எப்போ நம்மளோட நிலை பிறந்து இருக்கோமோ அந்த நேரத்தில் தான் நமக்கு நோய்கள் வருது. ஸோ வாழ்வியல் முறைனா நம்ம திருப்பி வந்து எப்படின்னா ரொம்ப செடென்ட்ரி லைஃப் இல்லாமல் நம்மளை சேஞ்ச் பண்ண கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. உணவு முறைகள் அப்படிங்கிறது வந்து தான் ஆர்டிஃபிஷியல். ஸோ இப்போ இனிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க, இனிப்புனா ஆர்டிஃபிஷியல் சுகர் சாப்பிடக்கூடாது. ஆனால் பழங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி உணவு முறைகள் சிலதெல்லாம் நம்ம பாட்டம் பூட்டம் எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க, ஆனால் இப்பொழுதுக்கு திடீர்னு அதை சாப்பிட்டா வெயிட் ஏறிது, கொலஸ்ட்ரால் அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இந்த கொலஸ்ட்ரால் சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ எல்லாருமே ரீஃபைண்ட் ஆயில், பர்டிகுலர் கார்ன் ஆயில், அந்த ஆயில் இந்த ஆயில் இல்லாத ஆயிலே கிடையாது. கண்டிப்பா. ஸோ இதுல கொழுப்பு இல்லாத என்னன்னு வேற சொல்றாங்க. இதெல்லாம் எந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும், எந்த எண்ணெய் சமையலுக்கு உபயோகிக்கலாம்? நாங்கள் ரீஃபைண்ட் ஆயில் எதுவும் சஜஸ்ட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அதில் காஸ்டிக் சோடா அந்த மாதிரி இருக்கும். இயற்கையாக வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களை மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ண சொல்கிறோம். மெயினாக தான் எண்ணெய்க்கு மட்டும் அது மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நல்லெண்ணெய்லாம் எடுத்துக்கிறப்ப நமக்கு இரும்பு சத்து நல்லா இருக்கும், உடம்பு குளிர்ச்சி பெறும். இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துலேருந்தே யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அது யூஸ் பண்ணுங்க. அது கூட செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னா, நெய் வந்து கொழுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்யும் உடம்புக்கு நல்லது தான். சரியா, நம்ம வந்து டால்டா அந்த மாதிரி தான் நெய் வந்து எடுத்துக்கலாம், அது உடலுக்கு நல்லது தான். தேங்காய் எண்ணெயிலும் மீன் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு, அதுவும் கொலஸ்ட்ராலோ ஹார்ட் பிளாக்கோ அதெல்லாம் உண்டு பண்ணாது. அதே மாதிரி தேங்காய்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த தேங்காயில வந்து எல்லாரும் சொல்றாங்க தேங்காய் வந்து கொலஸ்ட்ரால். இளம் தேங்காய் எடுத்துக்கலாம், அதை வந்து அந்த தேங்காய் வந்து நம்ம தேங்காவா சட்னியா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பால்னாலே ரொம்ப முக்கியமானது தேங்காய் பால் தான். தேங்காய் பால் தான் கொடுக்கணும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தேங்காய் பால் வந்து கொடுக்கலாம். நம்ம குழம்புல கூட தேங்காய் அரைச்சு ஊத்துறோம்னா கடைசியா கொதி வருது பாத்தீங்களா, அப்ப அரைச்சு ஊத்தலாம். முன்னாடியே வதக்கி அரைச்சு கொதிக்க வைக்கிறப்பதான் அதோட நிலைகள் மாறி அது வேற மாதிரி செயல்படும். அதனால நம்ம எதெல்லாம் கொலஸ்ட்ரால்னு அவாய்ட் பண்ணி வச்சிருக்கோமோ, இப்போ நான் அப்படி சொல்றோம், ஆனா நம்ம ஒரு 15 வருஷம் 20 வருஷமா ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஆனா முன்னாடியை விட இப்பதான் வந்து ஜாஸ்தி அந்த ப்ராப்ளம்ஸ் ரிஸ்க் எல்லாம் அதிகமா இருக்கு. ஸோ அதனால தான் இந்த கேள்வி. ஏன்னா பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில்ன்றோம், ரைஸ் பிரான் ஆயில்ன்றோம், கார்ன் ஆயில்ன்றோம், என்னென்னவோ எண்ணெய்கள் வருது. பட் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அதாவது நம்மளோட பாரம்பரியமா யூஸ் பண்ணிட்டு இருந்த எண்ணெயே ஓகே. பட் அந்த அளவு தான், அதாவது எண்ணெய் சாப்பிட சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத லிட்டரா வறுத்து பொரிச்சு சாப்பிட்டோம்னா பிரச்சனை வரதா செய்யும். அளவா நம்ம உபயோகிக்கணும். அதுக்கு தான் அந்த செடென்ட்ரி லைஃப் பத்தி சொன்னாங்க. ஒரு நல்ல ஆரோக்கியமான உடற்பயிற்சி கூடவே அழகான சரி விகிதமான உணவு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. 0444969444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராஜலட்சுமி. இன்னைக்கு வந்து இவ்வளோ நேரம் நம்மளோட நிகழ்ச்சியில வாழ்வியல் மாற்றம் குறித்தும் சரி, நோய்களுக்கான தீர்வுகள் குறித்தும் சரி, சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவம், அக்குபங்க்சர் மற்றும் வர்ம முறையில் இருக்கக்கூடிய ஹெர்போ கேர்ல இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் பத்தி நீங்க எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு எந்த வித சந்தேகம் இருந்தாலும் யூஸ்வலாக ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் சிலதுக்கெல்லாம் இலவச மருத்துவம் பார்க்குறோம். கேன்சர், இன்ஃபர்டிலிட்டி, அதே மாதிரி வந்து மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஆட்டிசம், இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி கேசஸ், இவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ எதுக்காக நாங்கள் வந்து இது ஒரு விளம்பரமாக நாங்கள் சொல்லலை, அந்த
ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் நாங்க சொல்றோம். ஓகே ஃபைன். டாக்டர் ராஜலட்சுமி நமக்கான ஆலோசனை கொடுத்திருந்தாங்க. இதே மாதிரி ஒரு நல்ல உபயோகமான தகவல்களோட இன்னொரு வண்டர்ஃபுல் எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until next, Bashmi Toshla on Doctor on Call.